Hi guys, welcome to Arapidia. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 CBSல பயாலஜி சாப்டர் 1 அதாவது லைஃப் ப்ராசஸஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கலப்பலாம். இப்போ லைஃப் ப்ராசஸ்னால் என்ன? ஒரு உயிரோடு இருக்கிறதுக்காக என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதோ அதை நம்ம லைஃப் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இப்போது ஒரு மனுஷன் வந்து நின்றுட்டு இருக்காரு, ஒரு நாய் ஓடுது, ஒரு கவ் வந்து அதோட கட்டை வந்து சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அது உயிரோடு இருக்குன்னு சொல்லலாம். அதுவே அது தூங்கிட்டு இருந்தால் நம்மளால எப்படி சொல்ல முடியும்? We could still think that they were alive, but how did we know that? ஸோ இப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி நம்மளால சொல்ல முடியும்? தூங்கிட்டு இருக்காங்கன்னா முதல் வேலையாக போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம், அவங்க மூச்சு விட்டாங்கன்னா உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம நினைப்போம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களையில வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இதுவே பிளான்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? How do we know that they are alive? We see them green, some of will say. But what about plants that have leaves of colors other than green? இப்போது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அது வந்து பச்சையாக இருக்குன்னா அது உயிரோடு இருக்குது, காஞ்சி போயிடுச்சுன்னா கலர் மாறிடுச்சுன்னா அது வந்து இறந்துச்சுன்னு நம்ம நினைக்கலாம். அதுவே சில பிளான்ட்ஸ்லாம் செடி வந்து க்ரீன் கலராகவே இருக்காது, அது வேறு கலரில் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வளருதா இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Movements over very small scale will be invisible to the naked eyes. Movement of molecules, for example, is the invincible molecular movement necessary for life. If we ask this question to professional biologists, they will say yes. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல் லெவலில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேக்கட் ஐக்கு ரொம்ப இன்வின்சிபிளாகவே இருக்கும். அதை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் தான் நடக்கும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. Viruses do not show any molecular movement in them until they infect some cell. ஸோ வைரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், COVID-19 வைரஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வைரஸ்லாம் இருக்கும். அந்த வைரஸ்லாம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அது உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு சைனே காட்டாது. ஆனால் அதுக்கு ஒரு ஹோஸ்ட் செல்னால் அதுக்கு வந்து ஒரு பலியாடு மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் கிடச்சிதுன்னா அந்த உயிரினத்தோடு தொத்தி கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர அதிகமான ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் மாலிகுலர் மூமெண்ட்டே இருக்காது, அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது உண்மையிலேயே ஒரு உயிரினம் தானா, இது உயிரோடு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருக்குது. ஸோ கான்ட்ரவர்சினா ஒரு டிபேட். ஸோ இப்போ இது உண்மையிலே உயிரோடு தான் இருக்கா, இல்லை இது உயிரோடு இல்லாத வேறு ஏதாவது ஒரு பொருளா? ஸோ இது எப்படி வந்து உயிரே இல்லாமல் இருக்குது, அதே ஒரு ஹோஸ்ட் செல் கிடச்சி தான் ஆக்டிவ் ஆகிடுது அப்படிங்கிற பயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. Why are molecular movements needed for life? We see earlier classes that living organisms have well-organized structures. They can have tissues have cells have smaller components in them. ஸோ இப்போ ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய உயிரினம் இருக்குது மேக்ரோ ஆர்கானிசம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன இருக்கும்? ஒரு ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம்குள்ளே என்ன இருக்கும்? ஆர்கன் சிஸ்டம், பிரெயின், ஹார்ட்டு, இன்டெஸ்டைன், ஸ்டொமக்கு, லங்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும். இதுவே தனியாக நம்ம அதுலேருந்து ஒரு ஆர்கன் எடுத்தோன்னா அது ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஆர்கன் சிஸ்டமுக்கு போய் அந்த ஆர்கன் சிஸ்டம்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன். இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனில் அந்த ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரியான டிஷ்யூஸ் இருக்கும். அந்த டிஷ்யூஸில் அது டிஷ்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். இப்போ அந்த டிஷ்யூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் செல் இருக்கும். ஸோ ஒரு செல் அது ஒரு குரூப்பாக சேர்ந்ததுன்னா அது டிஷ்யூ, அது ஒரு ஒர்க் செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு ஆர்கன். இந்த நிறையா ஆர்கன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்ததுன்னா அது ஒரு ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து இருக்கிறதா ஒரு ஆர்கானிசம். ஸோ இதை வந்து நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இப்போது லைஃப் ப்ராசஸ்னால் என்ன? வாட் ஆர் லைஃப் ப்ராசஸ்? இப்போ நம்ம வந்து 5.1 பார்க்கலாம். வாட் ஆர் லைஃப் ப்ராசஸஸ்? The maintenance function of living organisms must go on even when they are not doing anything particular, even when we are just sitting in class, even if we are just asleep. The maintenance job has to go on. The processes which together perform the maintenance job are life processes. Since these maintenance processes are needed to prevent damage and breakdown, energy is needed for them. This energy comes from outside the body of the individual organism. So there must be process to transfer a source of energy from outside of the body of the organism, which we call food, to the inside, a process we commonly call nutrition. If the body size of the organism is to grow, additional raw material will also be needed from outside. Since life on Earth depends on carbon-based molecules, most of these food sources are also carbon-based. Depending on the complexity of the carbon sources, different organisms can then use different kinds of nutritional processes. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா உக்காந்துருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தேவைப்படும்.
சி ஸோ இப்போ நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கீங்க, அதுவே எதுவும் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுறீங்க. அது ஒரு 4 ஹார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா ஒரு 4 ஹார்ஸில் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் வந்து சும்மா தூங்கிட்டே இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். ஒரு 8 ஹார்ஸ்க்காவது வந்து நீங்கள் தாங்குவீங்க. ஒரு 6 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உங்களால் டைமாக இருக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பசி எடுக்கும். ஏன் நீங்கள் எனர்ஜி எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல, தூங்கிட்டு இருந்தீங்க, படுத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கும்போதே உங்கள் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்காக, மெயின்டெனன்ஸ் ஜாப் செய்கிறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளேயே க்ரியேட் ஆக முடியாது, இதுக்கு வந்து பாடியிலேருந்து வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி நம்ம இன்டேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் தான் ஃபுட்டு. இந்த ஃபுட்டை சாப்பிட்றப்போ அந்த ஃபுட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வர்றாங்க. இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபுட்லேருந்து எடுக்கிறோங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட்லேருந்து எனர்ஜியை எடுத்து நம்ம பாடிக்கு சப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்னு சொல்கிறாங்க. Since life on Earth depends on carbon-based molecules, most of these food sources are also carbon-based, depending on the complexity of these carbon sources. Different organisms can then use different kinds of nutritional processes. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏர்த்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து கார்பன் பேஸ்ட் மாலிக்யூல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆகிருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் சோர்சஸ் வந்து கார்பன் பேஸ்டாக தான் இருக்கும். ஆர்கானிசம் கேன் தென் யூஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராசஸஸ். The outside source of energy could be quite varied. ஸோ இப்போ அவுட் சைட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியடாக இருக்கும். சின்ஸ் த என்விரான்மெண்ட் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸோ அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்க முடியும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியாது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளேனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணும். அதுவே வெளியிலங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஏன்னா அந்த இடத்துல ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் கிடையாது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சோர்ஸஸில் இருக்கிற எனர்ஜியெலாம் நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம வந்து மாற்றணும். இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜிலாம் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அந்த ஃபுட் எல்லாத்தையும். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைசிங் அப்புறம் ரெடியூசிங் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ ஃபார் திஸ் மெனி ஆர்கானிசம் யூஸ் ஆக்சிஜன் சோர்ஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி, த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் ஆக்சிஜன் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி அண்ட் டு யூஸ் இட் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் சோர்சஸ் ஃபார் செல்லுலர் நீட். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜனை வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து செல்லுலர் நீட்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஃபுட் சோர்ஸஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சிஜன், அதாவது நம்ம வந்து ஊற்றி இழுத்து விடுறது தான் நம்ம ரெஸ்பிரேஷன் நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் உண்மையிலே எதுக்கு, அந்த ஆக்சிஜன் நமக்கு எதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கிற ஃபுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. In the case of single-celled organism, no specific organs for taking in food, exchange of gases or removal of waste may be needed because the entire surface of the organism is in contact with the environment. But what happens when the body size of the organism increases and the body design becomes more complex? In multicellular organism, all the cells may not be in direct contact with the surrounding environment. This simple diffusion will not meet the requirement of all the cells. இப்போது சிங்கிள் செல் ஆர்கானிசம்னா நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேலைலாம் இருக்காது. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா காற்றை உள்ளே இருக்கிறதுக்குன்னு ஒரு இது ஆர்கன், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்காக ஒரு ஆர்கன், அதுவே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரிமூவலுக்காக ஒரு ஆர்கன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷலைஸ்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைன்னா ஹோல் பாடியே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் சரௌண்டாக இருக்கும், என்விரான்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், கான்டாக்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அதுவே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சுன்னா அந்த இடத்துல அது பெருசாகிறப்போ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மல்டி ஆர்கானிசமாக மாறும், அதாவது மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக மாறும். இந்த மாதிரி மாறுறப்போ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிட்டே போடும் அதோட பாடி டிசைன். ஸோ இந்த மாதிரி டைமில் சிம்பிள் டிஃப்யூஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லோட ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியாது. We have seen previously how in multicellular organism various body parts have specialized in the function they perform. ஸோ இப்போ மல்டிசெல் ஆர்கானிசம்னா வேரியஸ் ஆர்கன்ஸ் இருக்கும், அந்த ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை பண்ணும். இப்போ ஹார்ட்னா பிளட்டை பம்ப் பண்ணுறது, கண்ணுனா பார்க்குறது, பிரெயின்னா அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்தமாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. We are familiar with the idea of the specialized tissue and with the organization in the body of organism. It is therefore not surprising that the uptake of food and of oxygen will also be the function of specialized tissues. However, this
poses a problem. Since the food and oxygen are now taken up at one place in the body of the organism, while all the body parts need them. This situation creates a need for transportation system for the carrying food and oxygen from one place to another in the body. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே ஒரு ஸ்பெஷலைஸ் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜனும் ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் ஆகுது. இப்போது இதை எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் எப்படி எடுத்துகிட்டு போகணும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ அது என்ன? When chemical reaction use the carbon source and oxygen for energy generation, they create byproducts that are not useless for the cell of the body but could even be harmful. These waste byproducts are therefore needed to be removed from the body and discarded outside by a process called excretion. Again, if the basic rules for body design in multicellular organisms are followed, a specialized tissue for excretion will be developed, which means the transportation system will need to transport waste away from the cell to excrete tissues. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் பண்ணுறப்போ ஆக்சிஜனோட நமக்கு வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அதோட வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராடக்ட்ஸும் க்ரியேட் ஆகும். அது வந்து யூஸ்லெஸ்ஸாக மட்டும் இல்லாமல் அந்த ஹோல் செல்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஏற்றணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்க்ரீஷனை சொல்லுவோம். எக்ஸ்க்ரீஷன் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியே எடுத்துறது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பாடியோட டிசைனோட அதாவது மல்டிசெல்லர் பாடியோட டிசைன் பேசிக் ரூல்ஸை வந்து இது ஃபாலோ பண்ணுச்சுன்னா நம்மளோட பாடியிலே ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ ஃபார் எக்ஸ்க்ரீஷனுங்கிறது இருக்கும். விச் மீன்ஸ் தட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வில் நீட் டு டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட் அவே ஃப்ரம் த செல் டு இட்ஸ் எக்ஸ்க்ரீட்டரி டிஷ்யூஸ். லெட் அஸ் கன்சிடர் தீஸ் வேரியஸ் ப்ராசஸஸ் ஸோ எசென்ஷியல் டு மெயின்டைன் லைஃப் ஒன் பை ஒன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேரியஸ் ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி எசென்ஷியலாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாக பிரியும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிளான்ட்ஸை பற்றி, அந்த பிளான்ட்ஸ் வந்து எப்படி சாப்பிடும், அந்த பிளான்ட்ஸில் எப்படி சாப்பிட்ற டைப் இருக்குது, அந்த பிளான்ட்ஸோட இன்டேக் மெத்தட் என்ன, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுவே ஹியூமன்ஸோட வயிற்றில் என்ன ஆகுது, அவங்களோட ரெஸ்பிரேஷன்லாம் என்ன, அவங்களோட ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் எப்படி ஆகுது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷனை பற்றி ஒரு தனி சாப்டரே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.